என் பேர் நர்மதா. எங்கள் அம்மா அப்பா பேர் வந்து அம்சலக்ஷ்மி ஸ்ரீனிவாசலு. எங்களுக்கு வந்து ஊரில் ஆந்திராவில் ஒரு இடம் இருக்குது. நாங்கள் சென்னையில் தான் இருக்கோம் ரொம்ப வருஷமாக. சரி, ஆந்திராவுக்கு போயிட்டு வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு விற்றுட்டு வரலான்னு போனோம். விற்றுட்டு வந்தப்போ எங்களுக்கு வந்து எங்கள் தாத்தா பெட்டியிலேருந்து நகை கிடச்சிச்சு. அது கோல்டு, பியோர் கோல்டு. எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்துட்டு நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க விமல்குமார் அந்த சேட்டு கடையில் கொடுத்தோம். 3 குண்டுமணி கொடுத்தோம். நாங்கள் 3 குண்டுமணி கொடுத்ததுக்கு 3750 அன்றைக்கி ரேட்டோட எங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க கொடுத்துட்டு சரின்ட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு கடன் பிரச்சனை அந்த பிரச்சனை இருக்கிறதுனால நாங்கள் வந்து 196 கிராம் கொண்டு போயிட்டு கொடுத்ததும் ஃபுல்லாகவே செக் பண்ணிவிட்டு கோல்டு தான் நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு 11,85,000 சில்லறை கொடுத்தாரு. கொடுத்த பிறகு அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் இருக்கிற கடனெல்லாம் அடிச்சுட்டு நான் என் படிப்புக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 3rd டைம் கொடுக்கும்போது அவரே வந்து கேட்டார், உங்களுக்கு வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க, நகை டிசைன்ஸ் எல்லாம் வந்திருக்கு, உங்கள் 2வது பொண்ணு கல்யாணத்துக்கு வேணும்னு சொன்னீங்கல்ல, வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு எங்கள் அப்பா அம்மா போயிட்டு நம்பிக்கையோடு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அவன் அன்றைக்கே பார்த்துட்டு இது கோல்டா இல்லையான்னு டவுட்டாக இருக்குது, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன், நாளைக்கு நான் உங்களை கூப்பிட்டு போய் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டே அவரும் அவங்க புள்ளையும் போயிட்டு செக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கொடுத்த கோல்டு இல்லைன்னு சொல்லிட்டு செகண்ட் கொடுத்த கோல்டு இல்லைன்னு சொல்லிட்டான். ஆனால் அவங்க வந்து இந்த 3 குண்டுமணியை வச்சு அர்த்தம் பேசவே இல்லை எதுவுமே. சரின்ட்டு எங்களை மிரட்டி எல்லாமே பண்ணி அடித்து வீட்டுக்கெல்லாம் வந்து சண்டை போட்டு நான் பேசுனதால என்னை அடிக்க வந்து அப்பாவை காலால் உதச்சி வேணும்னா நீங்கள் தூக்கு போட்டு சாவுங்க அப்படி இப்படி சொல்லிட்டு ரொம்ப வல்கராக பேசுனதால நாங்கள் போலீஸ் மிரட்டினாங்க. அதனால தான் வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே வந்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், இங்கே N1 போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லைன்ட்டு நாங்கள் ரொம்ப நாளாக வந்துட்டே இருந்தோம். இன்ஸ்பெக்டர் பேர் வந்து சுரேந்தர்குமார். அவர் பேர் சுரேந்தர்குமார். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. அன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுத்த மறுநாள் கோல்டு கொண்டு வந்து காமிக்கிறேன்னு சொன்னாங்க விமல்குமார். அவர் காமிக்காம மார்னிங் கடை திறந்து உட்கார்ந்தவர் ஈவினிங் நான் கம்ப்ளைண்ட் விசாரணை கூப்பிட்டதுக்கு நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு பொய்யா சொன்னார். நான் மண்டே எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னார். மண்டேவும் வரல. நாங்களும் எங்கள் லாயர்ஸும் வந்து நல்லா சுற்றிட்டோம். எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலன்ட்டு நாங்கள் கமிஷன் ஆஃபீஸுக்கு டைரெக்டாக போனோம். அங்கே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு டிசி ஆஃபீஸ்லேருந்து தான் உங்களுக்கு சொல்லுவாங்க, என்கொயரி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவும் வரல, கால் வரல, எந்த ஒரு இதுவும் சொல்லவே இல்லை. எங்களுக்கு சொல்லாமல் இன்னைக்கு மார்னிங் 7:30க்கு நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம். தூங்குனவங்கள காலிங் பெல் அடிச்சுட்டு எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ எங்கள் அப்பா அம்மாவை ரிமைண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் நகையும் கொடுத்துட்டோம், எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். தப்பு எங்கள் மேலே இல்லாமலே எங்கள் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பொய்யான வழக்கு போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன நியாயமோ நீங்களே பார்த்து சொல்லுங்க. புகார் கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஃபர்ஸ்ட் புகார் எங்க கொடுத்தீங்க? இங்க தான் கொடுத்தோம், N1 போலீஸ் ஸ்டேஷன். எந்த மாசம் எந்த தேதி ஞாபகம் இருக்கா? 26ஆம் தேதி 6ஆம் மாசம். அதுல இருந்து உங்களை விசாரணை கூப்பிடவே இல்லை. இன்னைக்கு போலீஸ் என்ன சொல்றாங்க? இன்ஸ்பெக்டர் வந்து எங்களை தான் இது பண்ணி சொல்றாங்க, நீங்க தான் போலியான நகை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாவும் அம்மாவும் ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆப்போனண்ட்டும் விசாரிக்கவே இல்லை. எங்களையும் கூப்பிட்டு 2 பேர் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கவே இல்லை. ஒரு வாட்டி தான் கூப்பிட்டு என்னன்னு கேட்டாங்க. விசாரிக்காம இன்னைக்கு டைரக்டா வந்து எல்லாமே பண்ணிட்டு எங்க அப்பாவும் அம்மாவும் ரிமைண்ட் பண்ணிருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த குண்டுமணி வந்து அது எந்த தேதி அப்ப காசு கொடுத்தாங்க? 2வது டைம் கொடுக்கும்போது எத்தனை நாள் கேப்? அக்டோபர் 16 அன்னைக்கு நாங்க 3 குண்டுமணி கொடுத்தோம் முதல் தடவை. அப்புறம் நவம்பர் 19 அன்னைக்கு 169 கிராம்ஸ் கொடுத்தோம். 169 கிராம்ஸ் கொடுத்த பிறகு அவங்க செக் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 20ஆம் தேதி கோல்டு தான் சொல்லிட்டு கேஷோட எங்களுக்கு கொடுத்துட்டாரு. ரெண்டுமே நடந்து 2 வாரம் 3 வாரம் இருக்கும் இல்லையா? அக்டோபர் நிலத்துல வந்து 3 குண்டுமணி கொடுத்தோம். நவம்பர்ல வந்து அந்த செயின் கொடுத்தோம். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.